ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யாரோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பல்வேறு மக்களுக்கு உதவி செய்து வரும் நம்ம கேபிஒய் பாலா அவரை பற்றி தான் இந்த பதிவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேபிஒய் பாலா பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள காரைக்கால் என்னும் இடத்துல மார்ச் 1ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு நம்ம கேபிஒய் பாலா. இவரோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தந்தை பெயர் ஜெகநாதன், தாயார் பெயர் பூங்குழலி. இவங்க தான் நம்ம கேபிஒய் பாலாவோட அப்பா அம்மா. மேலும் கேபிஒய் பாலா அவரோட பள்ளி படிப்பை காரைக்காலில் உள்ள அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்காரு. இப்போ அவர் எப்படி இந்த திரைத்துறைக்குள்ள வந்தார், யார் மூலமாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம கேபிஒய் பாலா 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் பொழுது காரைக்காலில் நிகழ்ச்சிக்காக வந்த அமுதவாணனை முதல் முறையாக சந்திச்சிருக்காரு நம்ம கேபிஒய் பாலா. சந்தித்தது மட்டும் இல்லாமல் வாய்ப்பும் கேட்டிருக்காரு. அந்த நேரத்தில் அமுதவாணன் பள்ளி படிப்பை முடித்து விட்டு வர சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்புறமா நம்ம பாலா பள்ளி படிப்பை முடித்ததுக்கு அப்புறமா அமுதவாணனை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அதுக்கு அப்புறமா சென்னைக்கும் வந்திருக்காரு நம்ம கேபிஒய் பாலா. மேலும் சென்னைக்கு வந்த நம்ம பாலா அமுதவாணனுடன் இணைந்து விஜய் டிவிக்கு வந்திருக்காங்க. மேலும் விஜய் டிவி இயக்குனர் தாம்சன் அவங்கள சந்தித்து ஒரு வாய்ப்பும் கேட்டிருக்காரு. அதுக்கு அப்புறமா 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கலக்க போவது யாரு சீசன் 6இல் பங்கேற்கும் வாய்ப்பு பெற்றிருக்காரு நம்ம பாலா. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னர் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்காரு. அதுக்கு அப்புறமா பல நிகழ்ச்சிகளை கலந்திருக்காரு. அவருடைய திறமையையும் வெளிப்படுத்தியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக கலக்கல் சாம்பியன் மற்றும் குக்கு வித்து கோமாளியில் ஒரு நகைச்சுவை கலைஞனாக வலம் வந்திருக்காரு நம்ம பாலா. அது மட்டும் இல்லாமல் இவருடைய நகைச்சுவை பேச்சு தமிழக மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்காரு நம்ம பாலா. அதுக்கு அப்புறமா திரைத்துறையிலையும் சிறு கதாபாத்திரத்தில் பல படங்களில் நடிக்க தொடங்கியிருக்காரு. இவர் நடித்த முதல் திரைப்படம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி நடிப்பில் 2018ஆம் ஆண்டு வெளிவந்த ஜுங்கா என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகம் ஆயிருக்காரு நம்ம பாலா. மேலும் காக்டெயில்ஸ், புலிக்குத்தி பாண்டி உள்ளிட்ட பல படங்களில் குறுகிய காலத்தில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல ஏழை கிராமங்களுக்கு மட்டுமின்றி பல ஏழை மக்களுக்கும் உதவி செய்ய தொடங்கியிருக்காரு. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் அருகில் மலை கிராமத்தில் சுமார் ஒரு 5 லட்சம் மதிப்பில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றை வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 125 குடும்பங்களுக்கு விவசாய உபகரணங்களையும் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. மேலும் சென்னையில் மிக்ஜாம் புயல் காரணமாக தண்ணீரில் தத்தளிக்கும் மக்களுக்கு 200 குடும்பங்களுக்கு சுமார் 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி இரக்க குணம் கொண்ட மனிதர்களை பார்க்கறதுக்கு ஒரு மிகவும் அரிதாக தான் இருக்கும். மேலும் உங்களுக்கும் இந்த மாதிரி உதவுற குணம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம கேபிஒய் பாலாவோட வாழ்க்கை வரலாறு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேறொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.